ஸோ இதெல்லாமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பைனரிஸ் வேல்யூஸ், பைனரி வேல்யூவை கால்குலேட் பண்ணி தான் ஆக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எக்ஸோட 10ன்ற வேல்யூ ஆட் பண்ணி மறுபடியும் அந்த வேல்யூவை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா ஸோ இதான் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ நார்மலாக நம்ம ப்ளஸ் ப்ளஸ் ஏ அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டோட நான் வந்து ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா யூனரி ஆப்ரேட்டர். அதே மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், மாடியூல், டிவிஷன், அதே மாதிரி கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காகவும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட்டோட சேர்த்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஏன்றது ஒரு ஆர்குமெண்ட், பின்றது ஒரு ஆர்குமெண்ட், அது கூட நான் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா பைனரி. அதே மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா இது 2 தான். ஸோ இது 2 ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் 3 யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ நான் இங்கே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ இஸ் கிரேட்டர் தென் பி கொஸ்டின் மார்க் ஏ பி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். இங்கே எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா A is greater than B. இங்க நான் கொடுத்திருக்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எனக்கு செக் ஆகும். ஸோ நான் கொடுத்திருக்க கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ஆர்குமெண்ட் ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை நான் கொடுத்திருக்க கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா நான் செகண்ட் கொடுத்திருக்க ஆர்குமெண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ A is greater than B ன்னு கொடுத்துருக்கேன். A ஓட வேல்யூ எனக்கு 10, B ஓட வேல்யூ எனக்கு 20. A is greater than B. இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ அப்போ எனக்கு இது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா B ரிட்டர்ன் பண்ணும். B ஓட வேல்யூ என்ன 20. ஏன்னா இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஸோ இங்கே கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா முதல் இருக்க ஆர்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ இப்போ A is greater than B. இங்கே என்ன கொடுக்குறேன்னா A, இங்கே B is greater than A-வா இருந்தால் B A. ஸோ இந்த மாதிரி நெஸ்டடாகவும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் எதில் கொடுப்போம் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் system.out.println. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். A is greater than B. எனக்கு ஏன்றது பியை விட கிரேட்டராக இருந்ததுன்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லைன்னா பியை ரிட்டர்ன் பண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் கண்டிஷனை நெஸ்டடாகவும் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே A is greater than B இருந்தால் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை எனக்கு ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இது எனக்கு நடக்குமா? ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா இது எனக்கு நடக்கும். ஸோ அப்போது A is greater than B இருந்தது அப்படின்னா எனக்கு ஏவை ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா எனக்கு போயிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பியை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே மறுபடியும் நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். பின்றது கிரேட்டர் தென் ஏவா இருந்தது அப்படின்னா அப்போ எனக்கு பியை ரிட்டர்ன் பண்ணு, இல்லைனா ஏவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே A is greater than B. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். அப்போது ஏவை எனக்கு பிரிண்ட் பண்ணாது, இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கண்டிஷனை எனக்கு செக் பண்ணும். B is greater than B ஏவா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ பியோட வேல்யூ 20, ஏவோட வேல்யூ 10. கண்டிஷன் எனக்கு ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு இருக்க ஆர்குமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பியோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். 20 அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி என்னால் எக்ஸ்ட்ராவும் வேல்யூஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்றத என்னால் ஒன்லி கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் கூட மட்டும்தான், அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? வேறு எதாலையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் இருக்குது, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் ட்ரிபிள் ஷிஃப்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பைனரிஸ் வேல்யூஸ், பைனரி வேல்யூவை கால்குலேட் பண்ணி தான் ஆக்ட் ஆகும். ஸோ பைனரி இல்லாமல் சிம்பிளாக போடுறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னா இன்ட்டு A ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ நான் system.out.printlnல a left shift 2 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் நடக்கும். இங்கே a ஓட வேல்யூ என்ன 10 left shift 2 கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த 2ன்றதை நான் இங்கே கொடுத்துருக்க 2ன்ற வேல்யூவை 2க்கு பவராக எடுத்துக்கோ. ஓகே, ஒருவேளை நான் இங்கே 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 power 3 அப்படின்றது வரும். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் ஸோ 10 மல்டிப்ளிகேஷன் 2 power 2. ஸோ 2 power 2 அப்படின்னா 4. எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 40 அப்படின்றது ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன் நடக்கும். நான் இங்கே கொடுக்குற வேல்யூவை அப்படியே எடுத்துக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ ரைட்டில் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூவை 2க்கு பவராக எடுத்துக்கும். இதுதான் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதே ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா a ரைட் ஷிஃப்ட் 3ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது டிவிஷன். ஸோ இது மல்டிபிள் பண்ணும், அது டிவைட் பண்ணும். ஸோ அப்போ a ஓட வேல்யூ எனக்கு 10 டிவைடட் பை 2 power 3. ஸோ இந்த ரைட்ல கொடுக்குற வேல்யூவை 2க்கு பவராக எடுத்துக்கும். ஸோ அப்போ 10 டிவைடட் பை 2 power 3 அப்படின்னா 8. ஸோ இது ரெண்டும் டிவைட் ஆகி என்ன அவுட்புட் வருமோ அந்த அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது இதுதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல், ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், மாடியூல் ஈக்குவல், அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் அண்ட் ரைட் ஷிஃப்ட். ஸோ இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அசைன்மெண்ட் அப்படின்னா ஈக்குவல். இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இங்க ரைட்ல இருக்க இந்த 100 அப்படின்ற வேல்யூவை எனக்கு இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்றது தான் இந்த ஈக்குவலோட வேலை. அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட வேலை கொடுக்குற வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அதான் என்ன அப்படின்னா ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் நம்ம டைரக்டா ஒரு வேல்யூக்கு ஒரு வேரியபிள் கொடுத்து வேல்யூவை அசைன் பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூவும் நம்மளால அசைன் பண்ண முடியும். இப்போ இங்க வந்து நான் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 20 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 20ன்ற வேல்யூ எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்துக்குமே அசைன் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்து செயினிங் அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி கொடுத்தா எனக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா இன்ட்டு எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை மட்டும்தான் நான் வந்து அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத இன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒய் இசட் எல்லாத்தையும் நான் வந்து டிக்ளரே பண்ணல. ஸோ டைரெக்டாக என்னால் அசைன் பண்ண முடியாது. அப்படி நான் இப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ இது மாதிரி இந்த வேரியபிள் எல்லாமே என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு ஸோ இது மாதிரி என்னால் செயினாக அசைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ டேரெக்டாக என்னால் இன்ட்டு எக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்து ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல்னு கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தேன் அப்படின்னா அது எக்ஸை மட்டும் தான் டிக்ளேர் பண்ணதான் மீனிங். ஒய் அண்ட் இசட்டை நான் டிக்ளேரே பண்ணல. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு எரர் வரும். ஸோ இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். ஸோ இங்கே இருக்க எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே இன்ட்டு டேட்டா டைப் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி என்னால் அசைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 10 இப்படி கொடுத்தேன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 10. அதாவது நான் ரைட்டில் கொடுத்துருக்க இந்த வேல்யூவை நான் கொடுத்துருக்க வேரியபிளுக்கான வேல்யூ ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவோட ஆட் பண்ணி மறுபடியும் அதே வேரியபிளில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. எக்ஸோட 10ன்ற வேல்யூவை ஆட் பண்ணி மறுபடியும் அந்த வேல்யூவை எக்ஸ்லேயே ரீஅசைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி எனக்கு வந்து எக்ஸுக்கு 100 அப்படின்ற வேல்யூ இருக்கா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்றது தான் மீனிங். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 100 ப்ளஸ் 10. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் எதுலேயே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணோம். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 110. ஓகேவா. ஸோ இப்படி தான் இதாகும். கொடுக்குற வேல்யூவை ஆல்ரெடி இருக்க அந்த வேல்யூவோட ஆட் பண்ணி அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட ஒர்க் ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்றது. அதே மாதிரி மைனஸ் ஈக்குவல் அப்படின்னா இங்கே மைனஸ் வரும்.
mod ஈக்குவல் அப்படின்னா மாடியூல் சிம்பிள் வரும், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன், இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஆனால் சிம்பிள் மட்டும் மாறும். அதாவது என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ அதை பண்ணி மறுபடியும் அந்த வேல்யூவை அதே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட ஒர்க். ஓகேவா, இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதை மாதிரி செயினிங்காக அசைன் பண்ணுற மாதிரி செயினிங்காக இந்த மாதிரி வேல்யூ நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். இப்போ நான் இங்கே x ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூ கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா x plus equal y minus equal z division equal to 2 இப்படி கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரைட் டு லெஃப்ட் தான் வரும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் இது மூணுத்துக்குமே நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ இசட் 20 மாடுலர் ஈக்குவல் டு டிவிஷன் ஈக்குவல் டு 2. அப்போ இது எனக்கு என்ன ஆகும், 10ன்றதை ரிட்டர்ன் பண்ணுமா, 10ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல எக்ஸ் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் இசட் பிளஸ் ஸ்பேஸ். ஸோ இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இசட்டோட வேல்யூ என்ன வரும், அவுட்புட்ல இசட்டுக்கு 10ன்றது அவுட்புட் வரும். ஓகேவா, 10 இசட்ன்றது 10. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், y மைனஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இது எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணுது, 10 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, அப்போ y மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இதோட மீனிங் என்ன, y ஈக்குவல் டு y மைனஸ் 10. இதோட மீனிங் z ஈக்குவல் டு z டிவைடட் பை 2 இல்லையா. ஸோ அப்போ y ஈக்குவல் டு y மைனஸ் 10. y ஓட வேல்யூ ஆல்ரெடி என்னது 20 அப்படின்றது y ஓட வேல்யூ. இப்போ 20 மைனஸ் 10 எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 10ன்றது தான் ரிட்டர்ன் ஆகும். அப்போ y ஓட வேல்யூ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு, x பிளஸ் ஈக்குவல் டு இது. ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா 10 ரிட்டர்ன் பண்ணிச்சா. ஸோ அப்போ x பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ வரும், 30. xன்றது ஆல்ரெடி 20ன்ற வேல்யூ இருக்கு, அது கூட 10 ஆட் பண்ணுச்சு அப்படின்னா 30. ஓகேவா, ஸோ அவுட்புட்ல எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதை வரும். ஸோ இதுலயும் நம்மளால செயினிங்கா கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்.